ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவனின் கண்காணிப்பு. யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23வது அதிகாரம் 24வது வசனம். அலுவலகங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் வங்கிகளிலும் விசேஷமாக ஜனங்கள் கூட்டமாக கூடும் இடங்களிலும் இப்பொழுது கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் வேலை செய்யாமல் ஏமாற்றுவதாலும் பொது இடங்களில் குற்றங்கள் அதிக அளவில் நடப்பதாலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு ஏமாற்றுகளும் குற்றச் செயல்களும் தடுக்கப்படுகின்றன. சில நேரங்களில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவும் இந்த வகை கேமராக்கள் மூலம் பதிவானவைகள் பயன்படுகின்றன. சிகாகோ என்ற பட்டணத்தில் முக்கியமான தெருக்களிலும் இடங்களிலும் மிக அதிக கேமராக்கள் பொருத்தப்பட்டு ஒரே இடத்தில் கணினி உதவியுடன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த பட்டணத்தின் எல்லா தெருக்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு விட்டது என்று அதன் மேயர் அறிவித்துள்ளார். சில நாடுகள் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்திய விண்கலன்களை ஆகாயத்தில் பறக்கவிட்டு அடுத்த நாடுகளின் இராணுவ ரகசியங்களை தெரிந்து கொள்கின்றனர். நீங்களும் அதிகமான பணம் செலவு செய்ய ஆயத்தமாக இருந்தால் உங்கள் தெருவிலும் வீட்டைச் சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை உலகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் இணையதளத்தின் மூலம் பார்த்துவிடலாம். அறிவு பெருகிவிட்டது. கண்காணிப்பு கேமரா அநேக குற்றவாளிகளை கண்டுபிடிக்க காவல்துறையினருக்கு உதவி செய்கிறது. அதே நேரத்தில் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கண்காணிப்பு கேமராக்கள் அதிகமாக தலையிடுவதால் தனி மனிதனின் சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது என்று மனித உரிமை பாதுகாவலர்கள் தெரிவிக்கின்றனர். இப்படியே சென்று கொண்டிருந்தால் மனிதர்கள் அந்தரங்கமாக எதுவும் செய்ய முடியாது என்ற சூழ்நிலை வந்துவிடும். இவையெல்லாம் கண்டுபிடிக்கப்படும் முன்னரே கர்த்தர் நம் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கின்றார். அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருக்கு மறைவாக பாவம் எதுவும் செய்ய முடியாது என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். இது மாத்திரமல்ல, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் நம்மை கண்காணிக்கிறார். அந்தரங்கமான காரியங்களை நியாயத்தில் கொண்டு வருவார். அவர் ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் என்பதெல்லாம் கர்த்தரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் எந்த கவலையும் இல்லை. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.